அன்பர்களே, இன்று முதல் அக்னி நட்சத்திரம் துவங்குகிறது. நாம் இன்று மணக்குடி கீழிருப்பு ஸ்ரீ சிதம்பரேஸ்வரரை நாம் வழிபட இருக்கிறோம். இந்த திருக்கோவில் நாகை மாவட்டம் மயிலாடுதுறை வட்டம் மணக்குடி கிராமத்தில் கீழிருப்பு பகுதியில் அமைந்துள்ளது. மயிலாடுதுறை பூம்புகார் சாலையிலே 4 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிறது. சோழ மன்னர்களால் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பெற்ற ஆலயம். தில்லையில் நடராஜருக்கும் அம்பாளுக்கும் இடையே நடந்த நடன போட்டியில் இறைவன் ஊர்துவ தாண்டவம் ஆடிட அம்பாள் நாணத்தினால் வெட்டி நின்றாள். தோல்வியுற்ற அம்பாள் கோபமுற்று இந்த கீழ் இருப்பு வந்து காவிரி கரையில் சிவனை நோக்கி தவத்திலே ஈடுபட்டாள். சிவபெருமான் முக்கல விநாயகரோடு காட்சி தந்து இங்கேயே இருந்து தேவிக்கு அருள் பாலித்தார். இங்கேயே கோவிலும் கொண்டார். இறைவன் சிதம்பரேஸ்வரர் என்றும் இறைவி சிவகாமி என்றும் திருப்பெயர் கொண்டார்கள். இங்கு ஒரு குதிரை வியாபாரி குதிரை வியாபாரம் செய்ய வந்தார். அவருக்கு வியாபாரத்தில் நாட்டம் குறைந்து துறவியானார். இந்த கோவிலிலேயே இறை தொண்டு செய்து வாழ்ந்தார். மழைக்காலத்திலே ஒரு நாள் மிளகு வியாபாரிகள் சிலர் வண்டியில் மிளகு மூட்டையோடு இந்த கோவிலில் ஒதுங்கினர். அப்போது குதிரை வியாபாரியாகிய துறவி பிரசாதம் தயாரிக்க சிறிது மிளகு கேட்டார். மிளகு வியாபாரிகள் அவை கடுகு என பொய் கூறினர். மழை நின்றதும் மூட்டைகளோடு சந்தைக்கு சென்று பார்க்கையில் மிளகெல்லாம் கடுகாகி இருந்தன. உடனே தம் தவறு உணர்ந்து இந்த கோவிலுக்கு திரும்ப வந்து துறவியிடமும் சிதம்பரேஸ்வரரிடம் மன்னிப்பு வேண்டினர். கடுகு மூடைகள் மீண்டும் மிளகு மூடைகள் ஆகின. இதனால் அத்துறவி மிளகு சித்தர் என பெற்றார். வியாபாரிகள் இங்கு வந்து வழிபட்டால் வியாபாரம் நல்ல முறையில் நடந்திடும் என்பது இங்கு நம்பிக்கை. இந்த கோவில் கிபி 12ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னர்களால் கட்டப்பெற்றது. தற்போது ஆலயம் கொஞ்சம் சிதிலமடைந்துள்ளது. நாயக்க மன்னர்களும் இந்த கோவிலுக்கு பல திருப்பணிகள் செய்துள்ளார்கள். சோழ மன்னர்கள் செய்த தானங்கள் பற்றி ஆலய கல்வெட்டுக்கள் நமக்கு கூறுகின்றன. கருவறையில் சிதம்பரேஸ்வரர் லிங்க திருமேனியராய் உள்ளார். அவர் எதிரே நந்தியம் பெருமான் உள்ளார். பிரகாரத்திலே ஜடாமகுடத்துடன் காதுகளில் மகர குண்டலங்களோடு விநாயகர் உள்ளார். அவர் அருகில் சிவகாமி அம்பாள் சன்னதி உள்ளது. பின் இரு கரங்களில் அட்சரமாலை தாமரை மலர் ஏந்தி இருக்க, முன்னிரு கரங்கள் அபயவரத ஹஸ்தங்களாக கொண்டு அம்பாள் நமக்கு காட்சி தருகிறாள். சிவபெருமானை வியாழக்கிழமைகளில் 12 முறை வலம் வந்து வழிபட்டால் பிள்ளை பேறு கிட்டிடுமா. நந்திக்கு வெள்ளைப்பூ சாற்றி வழிபட்டால் வியாபார தடை நீங்கி முன்னேற்றம் ஏற்படும். விநாயகருக்கு புதன்கிழமைகளில் தீபம் ஏற்றி அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டால் நினைத்தவை நிறைவேறிடும். குடும்ப ஒற்றுமை, தொழில் மேன்மைக்கும் சகல தோஷங்களும் நிவர்த்திக்காகவும் இங்கு வேண்டுகிறார்கள். மகாலட்சுமி தேவியரோடு சுப்பிரமணியர் போன்ற சன்னதிகளும் உண்டு. மகா சிவராத்திரி, பிரதோஷம் போன்றவை இங்கு விழா நாட்கள். சூரிய பகவான் ஞாயிற்றுக்கிழமை காலை மூலவர் மீது தன் கிரணங்கள் கொண்டு பூஜிப்பது இங்கு தனிச்சிறப்பு. சகல தோஷங்கள் போக்கும் மணக்குடி கீழிருப்பு ஸ்ரீ சிதம்பரேஸ்வரரை வழிபட்டு நற்பேறு பெறுவோமாக. ஓம் நம சிவாய.